அஸ்ஸலாமு அலைக்கும். நான் இப்போ கேக் செய்ய போகிறேன். இது வந்து கடையில் வாங்கின ரெடியான கேக். இதெல்லாம் கலந்துருக்காங்க. ஆனால் நம்ம வந்து இப்போ என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால், 1 கிளாஸ் தண்ணி, 2 முட்டை, 1/2 கிளாஸ் தேங்காய் எண்ணெய், அவ்வளோதான் சேர்க்க போகிறோம். ஏன்டா இது வந்து கடையில் வாங்கினது எல்லாம் வந்து ரெடியாக இருந்துச்சு. இதுக்கு வந்து நம்ம ஒன்றும் சேர்க்க தேவையில்லை. நான் வீட்டில் கேக் செய்கிறேன்னு சொன்னால் தான் அதையும் ஒரு நாள் வீடியோ போடுவேன் நான், இன்ஷா அல்லாஹ். இதை பாருங்கள் இப்போ எப்படி செய்ய போகிறோம்னு. நான் இப்போ இந்த முட்டையை, சீனி, தண்ணி, தேங்காய் எண்ணெய் எல்லாம் சேர்த்து ஒன்றா தான் கலக்க போகிறேன். ஏன்னா எங்களோட வீட்டில் வந்து கேக் செய்கிற மிஷின் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அதனால் 1 கிளாஸ் தண்ணி, 1/2 கிளாஸ் இதெல்லாம் சேர்த்து நல்லா கலப்போம். நல்லா கலக்குங்க. கலக்கிட்டு இப்போ இந்த பாக்கெட் மாவு கொட்டி கலப்போம். சரியா, நல்லா கலக்கணும். இந்த சின்ன சின்ன கட்டியெல்லாம் இருக்கும், அந்த கட்டியெல்லாம் இல்லாமல் கலக்கணும். நான் தன்னால் வீடியோ எடுக்கிறதால கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு. நல்லா கலக்குங்க. சரி ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இப்போ கேக் ரெடி ஆகிடுச்சி. கலக்கிட்டேன். நல்லா கலக்கணும். நல்லா கட்டியெல்லாம், அந்த கட்டி சின்ன சின்ன கட்டியெல்லாம் போகிற அளவு கலக்கணும். கலக்கிட்டு இதுக்கு கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் ஊற்றி பூசுவாங்க. அப்போ தான் ஒட்டாது. இதில் அப்போ தான் ஒட்டாது. நல்லா தேங்காய் எண்ணெய் ஊற்றி பூசிங்க. பூசிட்டு இப்போ நம்ம கரைச்சி வச்சுக்கிற மாவை, கேக்கோட மாவை ஊற்றுவோம். சரியா, ஊற்றுவோம். நல்லா ஊற்றுவோம். ஊற்றிட்டோமா? ஊற்றி ரெடியாகியாச்சு ஃப்ரெண்ட். இப்போ நம்ம என்ன செய்வோம், அப்படியே கொண்டு போய்ட்டு ஃப்ரெண்டில் வைப்போம். சரியா, அவனில் வச்சு இப்போ பாருங்கள், 190 வச்சுருக்கேன் நம்பர். மொதல் கீழே நல்லா வெந்து இப்படி வந்தவொடனே அப்புறமா மேலே வைப்போம். நாரை மேலே போட்டோம் சொன்னால் அதுக்கு அப்புறம் கேக் ரெடி. இப்போ கேக்கை பார்க்கலாம் எந்த அளவுக்கு வந்துருக்குன்னு சொல்லி. பாருங்கள், இப்போ நல்லா பெருசாக வந்துடுச்சு. இப்போ வச்சு நான் எப்படியும் ஒரு 10 நிமிஷம் இருக்கும். பார்ப்போம். ஒரு 30 நிமிஷம் வேணும். ஒரு கேக் செய்கிறேன்னு சொன்னால் ஒரு 30 நிமிஷம் பிடிக்கும். பார்ப்போம் இது எப்படியோ வந்து. இப்போ கீழே ரெடியாக்கி கேக். இப்போ மேலே நெருப்பு போடுவோம். இந்த நெருப்பு வந்து இப்போ மேலே போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். சரியா, மேலே போட்டு கிடக்கு. இப்போ பாருங்க மக்களே, கேக் ரெடி ஆகிடுச்சு. பாருங்க, கொஞ்ச நேரம் வச்சுட்டு ஆறின பிறகு தான் கலட்டி எடுக்கணும். இல்லாட்டி பிஞ்சிரும், சின்ன சின்ன பிஞ்சிரும். நல்லா ஆறட்டும். ஆறின பிறகு கலட்டி எடுப்போம். பாருங்க, அழகான கேக் ரெடி. இப்போ வெட்டுவோம். சின்ன சின்னதாக வெட்டுவோம். வெட்டி பார்த்தீங்களா, அழகான கேக் ரெடி. இதில் வச்சு